8 அக்டோபர் 2025 நடந்த பிக் பாஸ் சீசன் தமிழ் 9ல் ஒரு முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னா, எல்லாருமே இன்னைக்கு பெரும்பளவில் பேசப்படுறது விஜே பார்வதி அவர்கள் பண்ண அந்த சம்பவம் தான். அவங்களுக்கும் சுபிக்ஷாவுக்கும் ஏற்கனவே ஒரு மோதல் இருந்துகிட்டே இருந்தது உங்களுக்கு தெரியும். இது நேற்று ஒரு பெரிய ஒரு வெடியாகவே வெடிச்சிருச்சு. அவங்க ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டாங்க, இனிமே உங்கள் டீலக்ஸ் வீட்டிலேருந்து யார் வந்து கூப்பிட்டாலும் வேலைக்கு வர மாட்டேன். என்னுடைய சுயமரியாதையையும் பெர்சனலாகவும் என்னை டார்கெட் பண்ணி என்னை அட்டாக் பண்ணிட்டீங்க, இனிமே நான் வந்து வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அவங்க போகவே முடியாதுன்ட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இப்போ யார் வந்து மன்னிப்பு கேட்டாலுமே முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய விஜய் பார்வதி அவர்கள் மனம் மாறி திரும்ப அந்த வீட்டில் போய் வேலை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? ஒரு உதாரணம், நேற்று ஏதோ குச்சியை கீழே எடுக்க சொல்லியிருந்திருக்காங்க. விஜய் பார்வதி வந்து காலால் எடுத்திருக்காங்க. சுபிக்ஷா அவங்க இருந்துட்டு, ஏன் நீங்கள் வந்து குனிஞ்சு எடுக்கலை? சுபிக்ஷா வியானா இவங்க 2 பேருமே வந்து விஜய் பார்வதியை பெருமளவில் டார்கெட் பண்ணி நீங்கள் ஏன் எடுக்கலை அப்படின்றத வந்து குத்தி காட்டியிருக்காங்க. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடியே அவங்க முதுகு வலி இருக்கான்னு சொல்லி சுபிக்ஷா கேட்டிருக்காங்க. இவங்க வந்து அதையே ஒரு பாயிண்ட்டாக சொல்லி விஜய் பார்வதி இந்த மாதிரி பேசாத அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. கண்ணாடி போடாத விஷயத்தையும் பெருசாக பேசியிருக்காங்க. இப்போது தன்னுடைய சுயமரியாதையையும் தனக்கான அந்த தன்னை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தின மாதிரி அவங்க பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு குற்றத்தை வந்து டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க மேலே விஜய் பார்வதி திணிச்சிருக்காங்க இல்லை, இது நடந்த விஷயம். அப்போது இப்போ உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு முதலாளி, அதாவது வீட்டில் வேலைக்கு வைக்கக்கூடிய ஒரு முதலாளி எப்படி நடந்துக்கணும்? அவர்களுடைய பேச்சுவார்த்தைகளும் அவர்களுடைய செயல்களும் எப்படி இருக்கணும்? ஏன்னா இப்போ கையை முன்னாடி கட்டினாங்கன்னு வச்சிங்களேன், சுபிக்ஷா கட்டிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது ஒரு சம்பவம். பின்னாடி கையை கட்டினா இன்னொரு சம்பவம். கையை வேறு எப்படியாவது வச்சுக்கிட்டு ஆமுன்னு பேசுனாங்கன்னா அது இன்னொரு சம்பவம். பாத்ரூமில் விஜய் பார்வதி அவங்க கூட சமாதானம் பேச வந்த அவங்க அந்த சமாதானமே வந்து பெரிய அளவில் முத்தி போய் அந்த இடத்துல வந்து ஒரு முடிவெடுக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. இப்போது சுபிக்ஷா அவங்களோட ஆட்டிடியூடை நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, இது பிக் பாஸுக்கான ஒரு டெம்ப்ளேட். எப்படி தெரியுமா? பிரச்சனையை கிளப்பணும், போகணும், சாரி கேட்கணும், உங்களுக்கு எனக்கு முடிஞ்சு போச்சுல்ல அப்படின்னு பேசணும், அப்புறம் திரும்ப போகணும். இதுதான் வந்து நல்லா அவங்க வந்து இதுக்கு முன்னே நடந்த எல்லா சீசனையுமே பார்த்து திரும்ப சுற்றி பார்த்து இப்படி நடந்தால் போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு நேற்று காட்டியிருக்காங்க. போய் காலில் ஏதோ தண்ணி ஊற்றுன மாதிரி நிற்கவே இல்லை, குடுன்னு ஓடுறாங்க. ஒரு விஷயங்கள் பேச வரும்போது நின்று பொறுமையாக கேட்டு எடுத்து அதுக்கான ஒரு சொல்யூஷனோட போயிருந்தால் நல்லா இருந்திருக்க பார்த்தது. ஆனால் விஜய் பார்வதி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஃபுல் ஷோவையுமே அவங்களோட கண்டென்ட்டாகவும் அவங்கள பக்கமும் திருப்பிக்கிட்டாங்க. இன்றைக்கி எல்லாருமே விஜய் பார்வதியை தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன் இவங்க வேலைக்கு போகல? இப்போ வேலைக்கு இவங்க போகல அப்படின்னா அது வயலேஷனா? இப்போது இவங்க வந்து வேலைக்கு வராததுனால இதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஆராய போகிறாரா? எந்த மாதிரியான வயலேஷனில் இது போய் முடிய போகுது? மறுபடியும் ஒரு பிக் பாஸ் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து ஒரு கண்டஸ்டன்ஸ் வெளியே வந்து இங்கே பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து ஒருத்தர் உள்ளே போக வேண்டிய சுச்சுவேஷன் வருமா? இந்த மாதிரியான பல கேள்விகளை வந்து அந்த இடத்துல எழுப்புது. இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணணும், பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய நிறைய பேர் டீலக்ஸ் ஹவுஸுக்கு போகிறதுக்கு விருப்பம் கிடையாது. என்னதான் டீலக்ஸில் உங்களுக்கு வந்து லக்ஸரி லைஃப் இருந்தாலுமே இங்கே நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்றத பல பேர் புரிஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் போகிறதுக்கான எண்ணங்கள் இல்லாமல் இருக்குது. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேருடைய குணாதிசயங்களும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்களும் வெளியே தெரிய மாட்டேங்குது. அப்படி வெளியே தெரிய வரணும் அப்படின்னா அவங்க சம்பவம் பண்ணணும்னு முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் பார்வதி மாதிரியான ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதை அவங்க பக்கம் திருப்பிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே தலையை பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் பார்வதி ஜாலியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க 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 வந்து அவங்க பாயிண்ட் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, சார் என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, எனக்கான சுயமரியாதை போயிடுச்சு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் ஏன் வேலைக்கு போகணும்? எனக்கு தேவையில்லை. வேலைக்குன்னு ஒரு இடத்துக்கு போகிறோம், எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் ஏன் வேலை பார்க்கணும்? ஆனால் அந்த முதலாளிக்கு கண்டிப்பாக ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வச்சே தான் தீரணும். அவங்களால அந்த வேலையை செய்ய முடியாது. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு சரியான ஒரு கேம் பிளே. என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி அவர்கள் பண்ணது ஒரு சூப்பரான கேம் பிளே அப்படின்றது எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க ஃபுல் ஷோவையுமே திருப்பி இவங்க பக்கம் வச்சுருக்காங்க. இதில் இடையில அப்பப்போ புள்ளப்பூச்சி மாதிரி வந்துட்டு போகிறது திவாகர். சரி, அவர் இருந்துட்டு போட்டோம். இந்த வீட்டில் இன்னொரு விஷயம் எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, நீங்கள் தனித்தனியாக கூட உட்காந்து சண்டை போட்டுங்கப்பா,
ஆனால் கூட்டமாக கூடி ஒரு முடிவெடுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் உக்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸை எப்படி இன்னொருத்த மேலே திணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை போடுறீங்க தெரியுமா? அது இன்னும் கொடுமையாக இருக்குது. தண்ணியை கவனிக்காமல் விட்டுட்டீங்க, தண்ணியை பிடிக்காமல் விட்டுட்டீங்க, தண்ணி போச்சு, சரி எப்படியோ அடுத்தது போய் தண்ணியை ஃபில் பண்ணிட்டீங்க. நைட்டு தூங்கலாமா வேண்டாமான்றது கூட இப்போ வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. நைட்டு தண்ணி வருமா வராதானே டீமில் கேப்டனுக்கு தெரியலை. சரி அதை விடுங்க. பட் இந்த கூட்டாக சேர்ந்து உக்காந்து இதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணீங்க தெரியுமா? அந்த பஞ்சாயத்து பண்ண இடத்துல நடந்த விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா அந்த கெமி அவங்க யூஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட், அவங்க ஏன் என் வயிற்றை பார்த்து நீ பேசிகிட்டு இருக்க, கண்ணை பார்த்து பேசுன்னு திவாகர் அவரை வந்து டார்கெட் பண்ணது அது ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்தது. சரி திவாகர் வந்து அவ கண்ணை பார்த்து பேசலை அப்படின்னாலும் சரி, கீழே எங்கேயோ பார்த்து பேசுகிறாருன்னு வச்சிங்களேன். அதுக்கு அந்த அம்மா பேர் என்னடா, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆதிரை அவங்க சொன்ன அந்த விளக்கம், ஏம்மா நீ வந்து தப்பாகவே நீ சொல்லலை அப்படின்னாலும் வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகுது இப்படி தானே ஆகும்னு அவங்க சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருந்தது, ரொம்ப நல்லாவும் இருந்தது, ஒரு கேரிங்காகவும் இருந்தது. பட் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாமல் போய் வம்பு இழுக்கிறது, திவாகர் வந்து அவர் சும்மா பேசுகிறதே யாரையாவது டிகர் பண்ணுற மாதிரி தான் அவர் பேசுவார். அதுக்காக உங்களுடைய ஆட்டிடியூடை மாற்றி அவர் லெவலுக்கு நீங்கள் இறங்குறீங்க தெரியுமா? அதுதான் அவரோட பவர். ஸோ இப்போ அவருக்கும் அவங்களுக்கும் நோ டிஃப்ரென்ஸ். அவர் என்ன தேவையில்லாமல் வாயா போயா அப்படி இப்படின்னு பேசுகிறாரு, சாரி அவர் வந்து தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நீங்கள் ட்ரிகர் ஆகி அதுக்கும் மேலே டபுளான ஆட்டிடியூடையும் பிஹேவியரையும் உங்களோட கேரக்டரையும் வெளியே கொண்டு வரீங்க. அதுதான் அவரோட பவர். அதே மாதிரி தான் கமாலுதீன், அவர் பேசும்போது எதையாவது கரெக்டாக தேவையான விஷயத்த பேசியிருந்தால் பார்வதி அப்படி போயிருக்க மாட்டாங்க. இவன் எனத்தையோ சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வரான்ட்டு அவரையும் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. ஸோ எஸ்டர்டே ஷோ வாஸ் டோட்டலி ஒரு ஃபுல் ஃபன்ஃபில்டு என்டர்டெயின்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களையும் உள்ள வச்ச ஒரு ஷோ. இந்த கூட்டாக சேர்ந்து விவாதிக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம். அதை வந்து பண்ணணும். தனித்தனியாக சண்டை போடுறதை விட ஒரு பொதுவான ஒரு இடத்துல போய் பஞ்சாயத்து பண்ணுறதுன்றது நல்ல விஷயம். ஆனால் அந்த இடத்துல அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்குன்ட்டு யாருமே கிடையாது. யார் சொல்கிறதையும் யாரும் கேட்க போகிறதும் கிடையாது, யாரும் யாரையும் மாற்றிக்க போகிறதும் கிடையாது. அதுதான் பிக் பாஸ் கேம்.